ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்னுடைய செகண்ட் பார்ட். ஸோ நம்ம கடைசியா ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். நம்ம யங் சீகல் வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய மதர் சீகல் வந்து லைட்டா கூப்பிட ஆரம்பிச்சது. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த பார்ட்ல மீதி எல்லாத்தையும் ஃபுல்லா பார்க்கலாம். "Ha ha ha," he cried, a beginning here to bring him over some food. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய யங் சீகல் வந்துட்டு ரொம்ப அழுவுற மாதிரி ரொம்ப கெஞ்சுற மாதிரி கெஞ்சி மெல்லமா சவுண்ட் விடுது. ஹா ஹா ஹான்ட்டு சவுண்ட் விடுது. "Owl ho Hosea screamed back mockingly." ஸோ இப்போ நம்மளுடைய அம்மா சீக்கிரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு எதிர்த்து அதுவும் ஒரு ஏளனமா ஒரு சவுண்ட் ஒரு அலறல் சவுண்ட் மாதிரி கொடுக்குது. பட் he kept calling a plaintively and after a minute or so he uttered a joyful scream. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தத்துடன் இருந்த நம்மளுடைய யங் சீகிள் வந்துட்டு அடுத்தது கொஞ்சம் ஒரு மினிட் ஒரு நிமிஷத்துக்குள்ள அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியான அலறல் சத்தம் மாதிரி அது வந்து செய்யுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்குது. His mother had a piece of fish and was flying across to him with it. ஸோ நம்மளுடைய யங் சீகிள் வந்து இது ஏன் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, நம்ம இப்படி பண்றதுனால கண்டிப்பா நம்மளுடைய மதர் சீகிள் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது ஃபிஷ் ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இது வந்து நிறைய செய்கைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய மதர் சீகிள் வந்துட்டு மெல்ல ஒரு மீன் துண்ட ஒரு ஃபிஷ்ஷ மட்டும் மீனுடைய ஃபிஷ்ஷ மட்டும் அது என்ன பண்ணுது, தூக்கிட்டு அவங்கிட்ட நம்மளுடைய யங் சீகிள் கிட்ட பறந்து வருது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as it flew across. ஸோ இப்படி அது பறந்து அது வந்து பறந்து போகும்போது அந்த பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறையில போய் லைட்டா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நெருங்கி அந்த பாறை கிட்ட ரொம்ப தூரத்துல இருந்து நம்மளுடைய மதர் சீகிள் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து தூக்கிட்டு வருது. தூக்கிட்டு அது வந்து நம்மளுடைய என் சீகிள் கிட்ட தூக்கி பறந்து செல்லும் போது அது என்ன பண்ணுது, அந்த பாறை கிட்ட போயிட்டு லைட்டா அப்படியே தட்டி விட்ட மாதிரி என்ன பண்ணுது, கீழே அப்படியே சாஞ்சிருது. ஸோ நம்மளுடைய மதர் சீகல் வந்து அது போய் தட்டி கீழ லைட்டா சாஞ்சிருது. இப்ப நம்மளுடைய யங் சீகல் வந்து நம்மளுடைய அம்மா மதர் சீகல் வந்து நம்மளுக்கு ஃபிஷ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் வென் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம். ஸோ அப்படி விழுந்து நம்மளுடைய யங் சீகலுக்கும் மதர் சீகலுக்கும் இடையில கொஞ்சம் தான் கேப் இருக்கு. ஸோ அப்படி இருக்கு. ஸோ அப்ரீஸ்ட் ஆஃப் த லெக்ஸ் ஷி ஃபெல்டட் தேர் லெக்ஸ் ஹேங்கிங் லிம்ப். ஸோ அப்படி இருந்து அப்ப அந்த டைம்ல நம்மளுடைய யங் சீகிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மதர் சீகிள் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. பக்கத்துல அதுலருந்து பாக்குது. ஸோ எங்கேயோ காணோம்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் தான் இருக்கு. தன்னுடைய கால் வந்து லைட்டா அடிபட்ட மாரி கீழ தொங்கிட்டு இருக்கு. தன்னுடைய இறக்கைகளும் கீழ வந்து அப்படியே அந்த கடல்ல அடியில வந்துட்டு அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கு. He held her legs hanging limp. Her wings motionless. The piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ அந்த செங்குத்தான பாறைகள்ல வந்துட்டு தன்னோட கால் வந்து லைட்டா வளைஞ்சு கீழ வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு. தன்னுடைய ரெக்கைகள் எல்லாம் நம்மளுடைய மதர் சீகலினுடைய ரெக்கைகள் எல்லாமே ஒரு அசைவுமே மோஷன்லெஸ் ஸோ ஒரு அசைவுமே இல்லாம கிடக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய யங் சீகல் வந்துட்டு ஸோ நம்மளுடைய மதர் சீகல் வந்துட்டு அந்த மீன் அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, அந்த மீன் துண்ட வந்து தன்னுடைய வாயில வச்சுட்டே இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுடைய யங் சீகலுக்கு வந்து அது வந்து கிடைக்கணும். அது வந்து எப்படியாவது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கு நம்மளுடைய மதர் சீகல் வந்து அந்த ஃபிஷ்ஷ வாயில வச்சுட்டு அப்படியே நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. He waited a moment in surprise, wondering why she did not come nearer and then maddened by hunger. ஸோ இப்ப வந்துட்டு நம்மளுடைய யங் சீகல் வந்துட்டு, ஏன் நம்மளுடைய அம்மா சீகல் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து உணவு கொண்டு வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா நம்மளுடைய யங் சீகல் வந்து காத்துட்டே இருக்கு. ஸோ அப்படியே அது காத்து 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 ரொம்ப நேரமா காத்திருந்ததுனால அதுக்கு வந்துட்டு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிருச்சு. He dived at the fish. ஸோ அப்படி இருந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய யங் சீகல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தலைகீழா டைவ் அடிக்குது. வித் எ லவுட் ஸ்க்ரீம். அ அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தோட ஹி ஃபெல் அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் இன்டு ஸ்பேஸ். ஸோ ரொம்ப அதாவது வெளிப்புறமா கீழ் நோக்கியே அது என்ன பண்ணுது அப்படின்னா, சவுண்ட் விட்டுட்டு கீழ் நோக்கி கீழ விழுது. ஹிஸ் மதர் ஹேட் எ ஸ்வூப்ட் அப்வர்ட்ஸ். ஸோ அது விழுந்ததுமே தன்னுடைய இந்த நம்மளுடைய என்சிகள் வந்துட்டு தன்னுடைய அம்மா இருக்கிற பகுதிய பார்த்து அது என்ன பண்ணுது, கீழ சாரி மேல் நோக்கி அப்படியே ப அதாவது பறக்க ஆரம்பிக்குது. லைட்டா அப்பதான் பறக்க ஆரம்பிக்குது. As he paused beneath her, he heard the swish of her wings. ஸோ அவளுக்கு அதாவது நம்மளுடைய மதர் சீகலுக்கு கீழாக தன்னுடைய ரெக்கைகள வந்துட்டு லைட்டா அடிச்சு என்ன பண்ணுது, அது பறக்க ஆரம்பிச்சதுமே தன்னுடைய ரெக்கைகள்ல இருந்து அது படபட படபடன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சவுண்ட் தன்னுடைய அம்மா சீகலுக்கு வந்துட்டு கேக்குது.
தென் எ மான்ஸ்டர்ஸ் டெரரைஸ்டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். ஸோ இப்போ நம்முடைய என்சீகள் வந்து அது அப்படியே லைட்டா பறக்க ஆரம்பிச்சதுமே அதுக்கு ஒரே பயமாயிருச்சு. அப்படியே பயமானதுக்கு அப்புறமே அதுக்கு அவ எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னுடைய ஹார்ட்டே அப்படியே நின்னு போற மாதிரி இருக்கு. ஹி குட் ஹியர் நத்திங். அது வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் அந்த ஹார்ட்டே அதுக்கு வந்து நின்ற மாரி இருக்கிறது வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தது. பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மொமெண்ட். கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். ஸோ தன்னுடைய ரெக்கைகள் வந்து வெளிப்புறமா தன்னுடைய ரெக்கைகள் வந்து வெளிய விரிஞ்சு பறக்கிறத அதால என்ன பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு உணர முடிஞ்சது. ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். ஸோ அதால என்ன பண்ண முடியுது, தன்னோட ரெக்கைகள் வெளிய வந்தத நல்லா பெருசா இருக்குது. நல்லா வெளிய வந்து பறக்கிறத அதால என்ன பண்ண முடியுது, உணர முடியுது. ஆனா நம்மளுடைய என்சீகள் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மயக்கத்துல இருக்கிற மாரி இருக்கு. யார் என்ன பேசினாலும் அதாவது கேட்கல. பட் இருந்தாலும் தன்னுடைய அ ரெக்கைகள் வந்து வெளிய விரிஞ்சிருக்கிறத அதால என்ன பண்ண முடியுது, உணர முடியுது. The wind rushed against his breast feathers. ஸோ காத்து வந்து அம் தன்னுடைய நெஞ்சு பகுதியில, தன்னுடைய மார்பு பகுதியிலயும், தன்னுடைய ரெக்கைகள்லயும் அது வந்து மோதுறத ஃபீல் பண்ணுது. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ். தன்னுடைய வயித்து பகுதியிலிருந்து தன்னுடைய அதாவது ரெக்கைகள் வரைக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவா அந்த காற்று வந்து தள்ளி தன்னுடைய ரெக்கைகள் வந்து அடிச்சு மேல பறக்கிறத தன்னால உணர முடியுது. He could feel the tips of his wings cutting through the air. ஸோ அது வந்து உணர முடியுது. அதுக்கப்புறமா அது வந்து பறக்க, பறக்க, பறக்க காற்று வந்து காற்று வந்து கடந்து செல்லுது. இப்போது வந்து நம்மளுடைய என்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ காற்ற பின்னாடி தள்ளி இது வந்து முன்னோக்கி பறக்க ஆரம்பிக்குது. ஹி அட்டர்ட் எ ஜாய்ஸ் ஸ்க்ரீமிங் அண்ட் ஃப்ளாப்ட் தெம் அகெயின். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய என்சிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹி ஷோடு ஹையர். ரொம்ப ஹைட்டா பறக்குது. ஹியர் ரைஸ்டு ஹிஸ் ப்ரீஸ்ட் அண்ட் பேங்கிள்ட் அகெயின்ஸ்ட் த விண்ட். ஸோ காற்றெல்லாம் பின்னோக்கி தள்ளி தன்னோட ரெக்கைகள தன்னுடைய மார்பு பகுதி வந்து முன்னோக்கியும் இது என்ன பண்ணுது, ரைஸ் பண்ணிட்டு நல்லா காற்று பின்னாடி தள்ளி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயங்கரமா ஹாஹான்னு சவுண்ட் விட்டுட்டு பறக்குது. ஹிஸ் மதர்ஸ் வீப்ட் ஃபாஸ்ட் ஹிம். ஹியர் விங்ஸ் மேக்கிங் எ லவுட் நாய்ஸ். ஸோ நம்மளுடைய மதர் சீகளும் என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கரமா தன்னோட ரெக்கைகளால சவுண்ட் விடுது. ஹி ஆன்சர்ட் ஹியர் வித் அனதர் ஸ்கிரீம். ஸோ தன்னுடைய மதர் சீகள் விடுற அந்த சவுண்டுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி நம்மளுடைய யங் சீகளும் பயங்கரமா ரிட்டர்ன் சவுண்ட் கொடுக்குது. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளோ ஓவர் ஹிம் ஸ்கிரீமிங். தன்னுடைய ஃபாதர் சீகளும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுச்சு. இது வந்து சுத்தி சுத்தி அதுவும் என்ன பண்ணு பறக்குது. தென் ஹி ஷா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃபிளைங் அரௌண்ட் ஹிம் ஷோரிங் அண்ட் டைவிங். நம்ம யங் சீகளுடைய டூ பிரதர்ஸும் அண்ட் சிஸ்டர்ஸும் எல்லாருமே நம்மளுடைய யங் சீகளை சுத்தி சுத்தி பறந்துட்டு டைவ் அடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் இருக்காங்க. தென் ஹி கம்ப்ளீட்லி ஃபர்கெட் தட் ஹி ஹேட் நோ ஆல்வேஸ் பின் ஏபிள் டு ஃப்ளை. இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்மளுடைய என்சைக்கிள் வந்து மறந்துருச்சு. நம்மளால பறக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. அது என்ன பண்ணிருச்சு, மறந்துருச்சு. அண்ட் அண்ட் கம்சர்ட்ஸ் டு டைவ் அண்ட் ஷியர்கிங் எஸ் ஷியர்லி. ஸோ அது வந்து கீழேயும் மேலேயும் பறந்து ரொம்ப கூச்சலிட்டு ரொம்ப பறக்கிறதுக்கு டைவ் அடிக்கிறதுக்கு இது எல்லாமே இது என்ன பண்ணிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிருச்சு. He was near the sea now, flying straight over it, facing outward the ocean. ஸோ இப்போ வந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா கடலுக்கு பக்கத்துல இப்பொழுது வந்து பறக்க ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட்டா பறக்குது. அதுக்கப்புறம் மேல ஓசோன் கட்டையும் மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல இப்படி எல்லா இடமும் நம்மளுடைய என்சில் வந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஹி saw a vast green sea beneath him. ரொம்ப பச்சை பசுமையான் இருக்கக்கூடிய அந்த கடல் பசுமையான கடலை வந்து அது வந்து பார்த்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப பறந்து எல்லாத்தையுமே பாக்குது. வித் லிட்டில் ட்ரிப்ஸ் மூவிங் ஓவர் இட். ஸோ இது எல்லா இடமும் மூவ் பண்ணி பாக்குது. மேல போய் பறந்து மேல இருந்து கீழே பாக்குது. ஓசோன் மேல பாக்குது. கீழே கடலை பார்த்ததுமே ரொம்ப அழகா தெரியுறது எல்லாத்தையுமே தன்னால பார்க்க முடிஞ்சதுனால எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. ஹி டர்ன்ட் ஹிஸ் பீக் sideways and crowd slowly. His parents and his brothers and sisters had landed on his green floor in front of him. ஸோ தன்னுடைய சகோதரரும் தன்னோட சகோதரியும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய என்சிகள் கூட பறந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா திரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க எல்லா பேரண்ட்ஸ், இவங்க டூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே பறந்துட்டு இருந்தப்போ நம்மளுடைய டூ பிரதர்ஸ் சீக்கிரம் சிஸ்டர் சீக்கிரம் ஒரு வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா தரையில இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு வழியா அவங்க வந்து தரையில இறங்கிட்டாங்க. They were back knocking to him, calling surely. He dropped his legs to stand on the green sea. ஸோ இப்போ அது இறங்குனதுமே நம்மளுடைய என்சிகளும் சரி நம்மளும் ஒரு கொஞ்சமா இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய என்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா கடலுக்கு கீழே மெல்ல 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 என்ன பண்ணுது, கீழே தன்னுடைய காலை வைக்குது. அந்த கடல் வந்து காலை வைக்குது. His legs sunk into it. He screamed with a bright and attempt to rise again. ஸோ திரும்ப வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா
ஒரு யங் சீகலினுடைய பிரதர் சீகலும், சிஸ்டர் சீகலும் உள்ள ப தரையிறங்குனதுக்கு அப்புறமா நம்மளுடைய யங் சீகல் என்ன பண்ணுது அப்படின்னா, கடல்ல வந்துட்டு நம்ம மெல்ல இறங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அது வந்து கடல்ல வந்து தன்னுடைய கால வந்து மெல்லமா கீழ இறக்குது. இறக்குனதுமே தன்னுடைய கால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கடல்ல வந்து அப்படியே மூழ்கிருது. மூழ்குனதுமே நம்மளுடைய யங் சீகலுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிருச்சு. ரொம்ப பயம் வந்ததுமே, அது வந்து அலற ஆரம்பிச்சுருது. அலற ஆரம்பிச்சதுமே, தன்னோட ரெக்கைகள வந்து அந்த பயத்துல அ அடிச்சு பாக்குது. ரெக்கைகள வந்து அடிச்சு பாக்குது. His legs sank into it. He screamed with a bright and attempt to rise again. திரும்ப அது என்ன பண்ணுது, தன்னுடைய ரெக்கைகள வந்து அடிச்சு அதாவது அட்டெம்ப்ட் பண்ணி பாக்குது. நம்ம வந்து எப்படியாவது மேல எழும்பணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்குது. ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ். அப்பவும் அது வந்து ரொம்ப பயமாயிருச்சு. பயந்துன்னு கத்த ஆரம்பிச்சுருச்சு. பட் ஹி வாஸ் எ ட்ரைட் அண்ட் வீக் வித் எ ஹங்கர் அண்ட் ஹி வுட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸைட்ஸ். ஏன் அது வந்து பயத்துல தன்னால வந்து பறக்கவும் முடியல. தன்னால ஏன் மேல வர முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தன்னோட யங்ஸிக்கு வந்துட்டு ரொம்ப பசியோட இருந்திருக்கு. அது வந்து சாப்பாடு இதுவரைக்கும் எந்த ஒரு உணவுமே கிடைக்கல. அது வந்து ரொம்ப சோர்வா, ரொம்ப பலவீனமா இருந்ததுனால, அந்த பசியால அதால என்ன பண்ண முடியல, மேல அடிச்சு பறக்கவே முடியல. ஹிஸ் ஃபீட் சாங்க் இன்டு த கிரீன் சீ. அந்த பசியிலயும் அந்த பசுங்கடல்ல வந்துட்டு தான் வந்து தன்னுடைய பாதங்கால் வந்து மூழ்கி இருந்துச்சு. அந்த பசுமையான கடல்ல வந்து தன்னோட கால் வந்து மூழ்கி இருந்தது. தன்னுடைய வயிறும் கடைசியா ஒரு வழியா தன்னுடைய வயிறும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த கடல்ல வந்து தொட ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் தென் ஹிஸ் வில் டச்டு இட் அண்ட் த சாங்க் ஆஃப் த ஃபர்தர். கடைசியா சாங்க் நோ ஃபர்தர். கடைசியா தன்னுடைய வயிறும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கீழ வந்துட்டு கடல்ல வந்து லைட்டா மூழ்குற மாதிரி இருந்தது. He was folding on it, and around him his family was screaming, praising him, and their beaks were uttering his crops of dogs fish. இப்ப நம்மளுடைய யங் சீகல் வந்துட்டு பயந்துட்டு தான் வந்து மூழ்கிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது வந்து மூழ்கவே கிடையாது. எப்படியோ ட்ரை பண்ணி அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, பறக்க ஆரம்பிச்சுச்சு. பறந்து எப்படியும் மேல பறக்க ஆரம்பிச்சுச்சு. இப்ப வந்து நம்மளுடைய சீகலினுடைய ஃபேமிலி எல்லாருமே என்ன பண்றாங்க, என்கரேஜ் பண்ற மாதிரி பண்றாங்க. அது வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. என்கரேஜ் பண்றாங்க. பரவால்ல, சூப்பரா நீ பறக்க ஆரம்பிச்சுட்ட. அவ்வளவுதான், நீ நல்லா பறந்துருவ. அவ்வளவுதான், முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் பறக்க ஆரம்பிச்சதும் எல்லாரும் ஹாப்பியா நம்மளுடைய யங்ஸ்டர்கள் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய யங்ஸ்டர்களும் ஒரு வழியா தன்னுடைய ரெக்கைகள அடிச்சு தான் வந்து கீழ வந்து மூழ்காத அளவுக்கு நம்மளுடைய யங்ஸ்டர்கள் வந்து மூழ்கவே கிடையாது. தன்னோட கால் மட்டும் தான் மூழ்குச்சு. தான் வந்து மூழ்கிருவோமோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயே தன்னுடைய ரெக்கைகள வந்து அடிச்சு மேல பறக்க ஆரம்பிச்சுருச்சு. பறக்க ஆரம்பிச்சதுமே தன்னுடைய ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுடைய யங்ஸ்டர்கள பார்த்து. அவ்வளோதாங்க இந்த லெசன். ஹி ஹேட் எ மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நம்மளுடைய யங்ஸ்டர்கள் அவனுடைய ஃபர்ஸ்ட் பறக்கிறத அவன் வந்துட்டு அழகா முயற்சி செஞ்சு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பறந்து தன்னுடைய வான் பயணத்த வந்து செஞ்சுட்டாங்க நம்மளுடைய யங்ஸ்டர்கள். இவ்வளோதாங்க நம்மளுடைய ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற லெசன் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாய்.